ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் புதுசாக வந்த தாத்தா அந்த ஆட்டக்காரியை ரொம்பவே அவமானப்படுத்தி பேசியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போவே இவளை வீட்டை விட்டு துரத்துங்க, தாலியை பிடுங்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே அடுத்த நிமிஷமே அங்கே வேலை பார்க்குறவங்க வந்து அவள் கழுத்தில் இருந்த தாலி, அவள் நெத்தியில் இருந்த குங்குமம் எல்லாத்தையுமே அழிச்சு விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து துரத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அப்போ புருஷங்காரன் வந்து நிற்கிறான். இவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்கிறத நீங்கள் நம்பலல்ல, இப்போவே உங்களுக்கு நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு அங்கே இருக்கிற பெட்ஷீட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு நடு வீட்டில் போட்டு கொளுத்தி விட்டுட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவளோட கையை பிடிச்சி 7 தடவை வலம் வந்துகிட்டு இருக்கான். 7 சத்தியத்தையுமே பண்றான். அப்புறம் எல்லாருக்கும் முடியும் கலட்டின தாலியை திரும்ப அவளோட கழுத்துல இப்ப அவன் கையாலே கட்டி விட்டுட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அவளோட நெத்தியில குங்குமத்தையுமே வச்சு இப்ப அவளை தன்னோட மனைவியா ஏத்துக்கிட்டான். உண்மையான கல்யாணத்தை பண்ணி அவ இந்த வீட்டு மருமக என் பொண்டாட்டிய அப்படிங்கிற மாதிரி சொல்லி காமிச்சிட்டான். அதனால அந்த தாத்தாவாலையும் எதுவும் பேச முடியல, அமைதியா இருந்துடுறாரு. அப்புறம் அந்த பாட்டிக்கிட்ட வந்து திட்டிக்கிட்டு இருக்காரு, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா, ஆட்டக்காரியை கொண்டு வந்து மருமகன் சொல்லிட்டு உள்ள விட்டுருக்க, சரி அவளை இங்க இருந்து துரத்தலான்னு பார்த்தா உன் பேரை வந்து அவளை திரும்பவும் எல்லாருக்கு முன்னாடியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளை இங்கேயே உட்கார வச்சுட்டான். இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான், அவளை எதுக்காக உள்ள விட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காரு. ஆக்சுவலி இந்த தாத்தா பாட்டிக்கு என்ன உறவு முறை வேணுங்கிறது தெரியல. புருஷனா இல்ல தம்பியா இல்ல புருஷன்ற தம்பியா அப்படிங்கிறதுலாம் தெரியல, இன்னும் கிளாரிட்டி கிடைக்கல. ஸோ அதனால நம்ம பொதுவா தாத்தானே சொல்லுவோம், பின்னாடி தெரிஞ்சிச்சுன்னா உறவு முறை வச்சு கூப்பிடலாம், ரைட். அப்புறம் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி புருஷங்காரன் காலைல கோமா திட்டினான் இல்லையா, அதை நினைச்சு பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு நிக்கிறா பால்கனில. அப்ப அம்மா பக்கத்து வீடு தானே, ஸோ பால்கனியாலேயே இந்த பக்கம் வந்துடலாம். ஸோ அதனால பொண்ணு இப்படி சோகமா இருக்கிறத பார்த்துட்டு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்க. அவ ஒண்ணு இல்லாமா அப்படின்னு சமாளிச்சிடுறா. ஆனாலும் அவங்க சொல்றாங்க, ஒரு அம்மாவுக்கு தெரியாதா நீ என்ன நிலைமையில இருக்குங்கிறத நான் சொல்லாமலே புரிஞ்சுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் டக்குன்னு அவளுக்கு ஒரு மாதிரி அழுக வந்துருது. அம்மா மடியில படுத்துட்டு அழுதுட்டு இருக்கா. பட் என்ன பிரச்சனைங்கிறத சொல்லல. கவலைப்படாதம்மா, எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் மடியில படுக்க வச்சு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அவளும் கொஞ்ச நேரத்துல அப்படியே தூங்கிடுறா போல. அப்படி தூங்கினவளை அங்க இருக்கிற கட்டில படுக்க வச்சுட்டு இவங்க அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ அந்த பக்கமா வந்து பாக்குறான். பொண்டாட்டி இங்க படுத்திருக்கிறது தெரியுது. அவளை பக்கத்துல உட்காந்து ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் வெளியில பயங்கரமா காத்து வீசுது அப்படின்னு சொல்லிட்டு அவளை இங்க இருந்து ரூமுக்கு தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். அப்படி போகும்போது அவனோட காலில் வந்து கிளாஸ் குத்திடுது. கிளாஸ் எங்க கிடந்துச்சுன்னு தெரியல, அவனோட காலில் குத்திடுது. இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு அவளை வந்து ரூம்ல கொண்டு போய் படுக்க வச்சிடுறான் பெட்ல. அப்படி படுக்க வச்சுட்டு இந்த பக்கமா காலை நோண்டிட்டு போகும்போது கரெக்டா அவ முழிச்சு பாத்துடுறா. மனசுக்குள்ளே நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா, என்னதான் என் மேல கோவமா இருந்தாலும் என் மேல இருக்கிற அக்கறை உங்களுக்கு கொஞ்சமும் குறையல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்பதான் கீழே பாக்குறா, ஒரே ரத்தமா இருக்கு. அவனோட காலில் கிளாஸ் குத்தி இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. உடனே இவன் இங்க இருந்து போறான். அவன் காலில் இருக்கிற கிளாஸை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். வந்து இவன் மருந்து போட்டு விடுறதுக்கு பாக்குறா. ஃபர்ஸ்ட் அவன் முடியாது வேணான்னு தான் சொல்றான். ஆனா இவ தான், நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கல்ல, அதான் பதிலுக்கு நான் உங்களுக்கு பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு விட்டுறான். அதுக்கப்புறம் அவளும் மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கா. அப்புறம் இந்த பக்கம் இந்த ஆட்டக்காரி ஒரு பக்கமும் அந்த தம்பிக்காரன் ஒரு பக்கமும் படுத்திருக்காங்க. அவ தன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இல்லையா காலையில, அதுவும் நெஜ கல்யாணம். அதை நினைச்சு பார்த்துட்டு அவளுக்கு ஒன்றும் புரியாம அங்க இருக்கிற ஜன்னலை திறந்துட்டு நின்றுட்டு இருக்கா. அந்த சவுண்டு கேட்டு இவனும் முழிச்சிடுறான். என்னாச்சு அப்படின்னு அவனும் கேட்கறான். ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறா. இல்லை எதுவாக இருந்தாலும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்பேன், உண்மையை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறா. என்ன விஷயம் அப்படின்னு இவனும் கேட்டதும் இந்த மாதிரி கேட்கறா, நீங்க எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, நான் யாரு எப்பேற்பட்ட பொண்ணுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல, அப்படி இருந்தும் எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, இது வரைக்கும் யாரும் கொடுக்காத மரியாதையை எனக்கு எதுக்காக இன்னைக்கு கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்கவும் அவன் சொல்றான், தாத்தா கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணேன், அது நல்லதா கேட்டதானே, அந்த நிமிஷம் என்னால யோசிக்க முடியல, அப்போ எது சரின்னு தோணுச்சோ அதை தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு இவ்வளவு கேட்கறா, தாத்தாட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக என்ன நீங்க கல்யாணம் தான் பண்ணணுங்கிற அவசியம் ஒன்றும் கிடையாது இல்ல, வேற ஏதாவது நீங்க யோசிச்சு பண்ணிருக்கலாம்ல, எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, அப்படின்னா என்ன நீங்க காதலிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கறா. ஆனா அவனும் தெளிவா சொல்லிடுறான், இங்க பாரு, உன நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது என்னமோ உண்மைதான், ஆனா உன் மேல காதல் எனக்கு என்னைக்குமே வராது, என்னோட காதல்னா அது என்னைக்குமே என்னோட பூனை மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். இவளுக்கா சமக்கம் வருது. என்னதான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இந்த வீட்டுல ஒரு அந்தஸ்து கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நான் சந்தோஷப்பட்டாலும் அதை முழுமையா அனுபவிக்க முடியாம அந்த பூனம் இப்பவும் என் வாழ்க்கைக்குள்ள வந்து குறுக்க நிக்கதான் செய்யறா அப்படின்னு சொல்லிட்டு அவ மேல இப்ப முழுக்க இப்ப இவளுக்கு வெறுப்பு வந்துருது. இப்போ மறுநாள் ஆயிடுது. காலங்காத்துல இந்த தாத்தாக்கு கொண்டு வந்து நம்ம ஹீரோயினி தான் காஃபி எல்லாம் கொடுக்குறா. அவளுமே வந்து நீதாமா மருமகங்கிற கடமையை கரெக்டா செய்யற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சரி தாத்தா, உங்களுக்காக நான் சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ இங்க இருந்து போக போனா இதெல்லாம் தூரத்துல இருந்து பாக்குற ஆட்டக்காரி அவ மட்டுமா ஸ்கோர் பண்ணுவா, நானும் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து தாத்தா கிட்ட, அவ மட்டும்தான் இந்த வீட்டோட மருமகளா, நானும் இந்த வீட்டோட மருமக தானே தாத்தா, அதனால நானும் சேர்ந்து உங்களுக்காக சமைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் ரொம்ப சந்தோஷம், தாராளமா சம, யாரு வேணான்னு சொன்னா,
ஆனா எனக்காக சாப்பாடா நீ செய்ய வேணாம், பூனம் செய்யட்டும், நீ வீட்டுல இருக்கிற மத்த எல்லாருக்கும் சம அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. உடனே அவளுக்கும் கடுப்பாயிடுது, அங்க இருந்து போயிடுறா. அப்புறம் இந்த பக்கம் நம்ம ஹீரோ ரெடி ஆயிட்டு இருக்கான். அப்ப இவளும் போயிட்டு காஃபியை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு போயிட்டு இருக்கா. ஆனா அவனும் இன்னும் கோமா தான் இருக்கான் போல பொண்டாட்டி மேல, அதனால எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அவளும் இதை பார்த்துட்டு எப்படியாவது இவரை சமாதானப்படுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எலி எலி எலின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. அவன் உடனே என்னது எலியா, எங்க இருக்கு எலி, எங்க இருக்கு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயந்து போய் பார்த்துட்டு இருக்கான். அவன் அப்படி பயப்படுறத பார்த்துட்டு இவ சிரிச்சிட்டு இருக்கா. அதுவும் வாய் விட்டு சத்தமா. அதை ஒரு நிமிஷம் அவன் ரசிச்சு பார்த்தாலும் மறு செகண்டே வந்து என்ன பயம் விட்டு போச்சா, என்கிட்டேவா விளையாடுற, இது என்ன தெரியுமா கை ஓங்கி ஒரு அரை விட்டுன்னு வச்சுக்கீங்க, கண்ணு அப்படியே செவந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கையை காமிச்சு பேசிட்டு இருக்கான். அடுத்த நிமிஷமே அவ கண்ணை முடிக்கிறா பயந்துக்கிட்டு, எங்க அடிச்சிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவனும் அவளோட கண்ணத்தை பிடிச்சிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான், நீ சிரிக்கும் போது ரொம்ப அழகா இருக்க, உன்னோட இந்த சிரிச்ச முகத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீ நல்லா சிரி, ஆனா எல்லாருக்கு முன்னாடி இல்ல, உன்னோட இந்த சிரிப்பு கூட எனக்கு மட்டும்தானே அவன் சொல்ல வரான், அதுக்கு முன்னாடியே முந்திக்கிட்டு உங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிடுறா. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு சொல்லப்படாத காதல் அழகா போயிட்டு இருக்கு. ஆனா அடுத்த கட்டத்தை நோக்கி எப்போ போவாங்கன்னு தெரியல. இந்த பக்கம் அந்த தாத்தா சொன்ன மாதிரி இவளுமே சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா, சமைச்சும் முடிச்சிட்டா போல. அப்ப பார்த்தா நம்ம பூனமோட சாப்பாடுல மட்டும் எதையோ ஒன்ன மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஸோ இதை தூரத்துல இருந்து அந்த வீட்டுல இருக்கிற பெரிய மருமக அவ பாத்துடுறா, இவ என்னத்த சாப்பாடுல மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க போல, பாட்டி தான் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அப்ப பூனமும் அங்க வந்துடுறா. வாயம்மா நீயும் வந்து உட்காந்து சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி மாமியார் என்னைக்கும் இல்லாத அக்கறையை இன்னைக்கு காட்டிக்கிட்டு இருக்கு. இது நம்ம ஹீரோயினுக்குமே டிஃப்ரெண்டா தான் இருக்கு. ஆனா அங்க இருக்கிற சாப்பாடும் அந்த ஆட்டக்காரி எதையோ ஒன்று மிக்ஸ் பண்ணால அந்த சாப்பாடு தான். ஸோ அதை தான் பூனம்க்கு கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அன்னிக்காரியும் நம்ம ஹீரோயினி கிட்ட சொல்றதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. கண்ணெல்லாம் காட்டி பாக்குறா. ஆனா இவன் இந்த பக்கம் பார்க்கவே இல்லை போல. சரி இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவளே முந்திக்கிட்டு வந்து பேசுறா. எப்போதும் நானும் பூனமும் கடைசியா தானே சாப்பிடுவோம், எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க சாப்பிடுங்க, வேணும்னா அந்த விந்தியாவையும் கூப்பிட்டுக்கங்க, அவளும் இன்னும் சாப்பிடாம இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட சொல்லிட்டு அதுக்கப்புறமா கண்ணை காமிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த சாப்பாடை சாப்பிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்குமே இந்த விஷயம் தெளிவா புரிஞ்சிருச்சு. ஆமாத்த நீங்க உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே உட்கார சொல்லிட்டு ஆல்ரெடி வச்சிருக்க சாப்பாடை பிந்தியா கிட்ட கொடுத்து, இந்த நீ இதை சாப்பிடு, நான் வேற சாப்பாடை எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவகிட்டயே அவ மிக்ஸ் பண்ணி வச்ச சாப்பாடை கொடுத்துக்கிட்டு இருக்கா. அதை அவளுக்கு தெரியாது போல, மாமியார் தான் எடுத்துட்டு வந்து இங்க வச்சிருப்பாங்க. ஸோ அதனால அவங்களுமே கண்ணை காமிச்சுக்கிட்டு இருக்காங்க, அந்த சாப்பாடை சாப்பிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. ஆனா அவளுக்கு அது புரியல. ஸோ சாப்பிட்டுடுறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினையும் சாப்பிட்டுட்டு இருக்கா. ஆனா மாமியாரால நிம்மதியா சாப்பிட முடியல. என்னத்த சொல்லி இவளுக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே, எதை மிக்ஸ் பண்ணாலும் அது இவளே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காளே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு மாமியார் அந்த பக்கமா போயிட்டு இருக்கும் போது மாயா ஸ்டாப் பண்ணி கேட்கறா, எதுக்காக அந்த பிந்தியா கூட சேர்ந்துக்கிட்டு பூனமை கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஏன் அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அந்த பூனமை உங்களுக்கு எப்பல இருந்து தெரியும், ஆனா இந்த பிந்தியா இப்ப வந்தவ, அவ கூட போயிட்டு சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி பண்றீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேள்வி கேட்டா அந்த அம்மாவும் சொல்லுது, ஏய் என்ன வாய் ஓரா நீளுது, நான் உனக்கு மாமியார், நீ எனக்கு மருமக, ஸோ என்ன எதிர்த்துலாம் நீ கேள்வி கேட்க கூடாது, உன் வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அனுப்பி வைக்குது. அவள் அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. வந்துட்டா கேள்வி கேட்கறதுக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாவும் போய் பிந்தியாவை பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கு. அங்க போய் பார்த்தா அவ லூசு மாதிரி சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா. ஸோ அந்த சாப்பாடை சாப்பிட்டதுக்கான விளைவு தான் போல இது. அதை இந்த மாவும் பார்த்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கு, நான் அப்பையில இருந்து சொல்லிட்டு இருந்தேன்ல அந்த சாப்பாடை சாப்பிடாதன்னு சொல்லிட்டு எவ்வளவோ சைகை பண்ணி பார்த்தேன், ஆனா நீ கேட்கல, அந்த பாங்கு மிக்ஸ் பண்ணி வச்ச சாப்பாடை நீயே சாப்பிட்டுட்டியே, அவளை தானே கெட்ட மருமகளா தாத்தா முன்னாடி காமிக்கணும்னு நினைச்சேன், இப்போ உன்னோட நிலைமை தெரிஞ்சிச்சுன்னா அவ உன்னை ஒரு வழி பண்ணிட மாட்டாராம், அமைதியா இரு, சிரிக்காத, சத்தம் போட்டு சிரிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த அம்மா ஆஃப் பண்ண பாக்குது. ஆனா இவ்வளோ எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுற, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் சாப்பிட்டேன் தான் அந்த பாங்கு மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த சாப்பாடை, ஆனா அவளும் அதை சாப்பிட்டுட்டாலே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு. என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, நீ தானே அந்த சாப்பாடை சாப்பிட்ட, நான் தான் அதை என் கண்ணால பார்த்தனே அப்படிங்கிற மாதிரி சொன்னா, உனக்கு என்ன நடந்துச்சுங்கிறது புரியல, இரு நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்லி காட்டிட்டு இருக்கா. அதாவது இவ அந்த பவுல்ல இருக்கிற சட்னில தான் பாங்க மிக்ஸ் பண்ணியிருப்பா. ஸோ அதை வந்து நம்ம மாயா பார்த்தது என்னமோ உண்மைதான், அவ அப்படி பார்த்தாங்கிறத இவ அப்பவே கவனிச்சிட்டா போல. அதனால இவ என்ன பண்ணியிருக்கானா, ஒரு பவுல் இல்லாம 2 பவுல்ல அந்த பாங்கை மிக்ஸ் பண்ணி வச்சிருந்திருப்பா போல. ஸோ அதனால அதுல ஒரு சாப்பாடை இவளும் இன்னொரு சாப்பாடை நம்ம ஹீரோயினி சாப்பிட்டுட்டா. அதனால நான் இப்போ எந்த நிலமையில இருக்கணும் அதே நிலமையில தான் இப்போ அவளும் இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. எஸ், அதே மாதிரியே தான் நம்ம ஹீரோயினி இங்க ரூமுக்குள்ள பைத்தியம் மாதிரி பாட்டு பாடிட்டு சிரிச்சுக்கிட்டுலாம் நின்றுட்டு இருக்கா. புருஷங்காரன் வந்து பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறான், என்னாச்சு இவளுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.